இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மக்ரோனி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபுல்லா வந்து வீட் 100% வீட், நோ மைதான்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி வந்து மைதா அவாய்ட் பண்ணிட்டு வீட்ல செய்யலாம்னு சொல்லிட்டு வீட் சேமியா, வீட் பாஸ்தா அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லா மைதாவை அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் பாதி வீட்டு பாதி மைதா அப்படின்னு சேர்த்துக்கிட்டா கூட கொஞ்சம் ஹெல்த்தியா தான் இருக்கும். இன்னைக்கு பாஸ்தா ரெசிபி எல்லாம் எதுவும் இல்ல. நார்மலா பாஸ்தா சேமியா எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாஸ்தா ரெடி பண்ணேன். ஈது கொண்டாடுறதுக்காக வாப்பா அம்மா இங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ வந்தவங்க வந்து ஊருக்கு ஒரு வேலை போறதா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. எந்த பிளானும் இல்ல, அன்பிளானடா தான் போனாங்க. ஸோ போயிட்டு வரும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்து பிரிச்சு எனக்கான பங்கு வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் மாசி. ஊர் மாசி சும்மா செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. கூடவே இந்த கிழங்கு கொடுத்துருந்தாங்க. பட் இது என்ன கிழங்குனே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் போன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். பார்க்கவே கிழங்கு ரொம்ப சூப்பரா அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மாக்கு போன் போட்டு கேட்டேன். சிறு கிழங்கா இது, இதை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும்னு சொன்னாங்க. இந்த கிழங்கு எப்படி செய்யணும்ன்றத அம்மா சொன்னாங்க. ஸோ ரெசிபி செய்யும் போது கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கிழங்கு தெரியும், நீங்க சமைச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ரெசிபியோட சொன்னீங்கன்னா கண்டிப்பா நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். பனங்கிழங்கு எல்லாம் நல்லா தோலை உரிச்சிட்டு கிளீன் பண்ணிட்டேன். பனங்கிழங்கு ஒன்னு செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஊர் கிழங்கு இல்லையா, நல்லா வந்து பருமனா இருந்துச்சு. எங்க பாப்பா நாங்க சின்ன பிள்ளை இருந்து சொன்னதெல்லாம் என்னன்னு நினைக்கி, அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பழமாகட்டும் கிழங்காகட்டும் வாங்கி சாப்பிட்டுறணும். நீங்க மறுபடியும் இதை வாங்கணும்னா, இது கிடைக்கணும்னா அடுத்த சீசன் வரைக்கும் நீ வெயிட் பண்ணாதான் கிடைக்கும் அப்படின்னுவாங்க. அதனால என்ன சீசனுக்கு என்ன வருதோ அதை முதல்ல வாங்கி சாப்பிட்டுறணும். இந்த பனங்கிழங்க வேக வைக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபுல்லா இந்த மாதிரி குமிச்சு வச்சு அதுல மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊத்திட்டு அதை வந்து ஒரு சட்டியை வச்சு கவுத்தி போட்டு வேக வைப்பாங்க. அது ரொம்ப நேரம் ஆகும். ஆனா கேஸ் இருக்கிற நிலைமைக்கு அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா கட் பண்ணிட்டு குக்கர்லயே வந்து கொஞ்சமா உப்பு மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு 2-3 விசில் விட்டா போதும். மதியமே அவிச்சு வச்சுட்டேன். பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜ் விட்டு வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. என்னதான் நம்மளுக்கு சென்னையில A to Z எல்லா பொருளும் கிடைச்சாலும் சரி, ஊர்ல உள்ள பொருள் தான். கிழங்கு செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.